அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாத பலன்கள், தமிழ் மாத பலன்களை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறோம். இந்த மார்கழி மாதத்திலேருந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா பீடா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மாதம் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. பீடம் எப்படி ஒரு மூலவர் சந்நிதி இருக்கோ, அந்த மூலவரை ஒரு பீடத்து மேலே தான் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த பீடம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை தான் பீடான்னு மாறிடுது. பீடம் அப்படிங்கிறது 12 மாதங்களுக்கும் நவக்கோள்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். இது என்ன மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி மனுஷங்களுக்கு இந்த விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2.5 நாழிகைகள், கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. இந்த 2 ஹவர்ஸ் 6 மணிக்கு சூரிய உதயம்னா 4 மணிலேருந்து 6 மணி, அந்த 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பூமியுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அந்த பூமிங்கிறது நம்ம பூமியுடைய 6 மாதம், அதாவது உத்தராயண தட்சிணாயன காலங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது. உத்தராயணம் 6 மாதம், தட்சிணாயனம் 6 மாதம். ஆடி முதல் மார்கழி மாதம் கடைசி வரை தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு ராப்பொழுது. உத்தராயணமான தை மாதம் முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த உத்தராயண காலம்ங்கிறது பகல் பொழுது தேவர்களுக்கு. நமக்கு எப்படி விடியற்காலை ரொம்ப உஷத்காலமாக இருக்கோ, அது மாதிரி இந்த தேவர்களுக்கு உண்டான விடியற்காலை பொழுதுங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பூமிக்கு ஓசோன் லேயர்லேருந்து நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். அதாவது விடியற்காலையில் எப்படி நமக்கு ஏர்லி மார்னிங் ரொம்ப ப்ரீஸ் இருந்து ரொம்ப இதமாக இருக்குமோ, அந்த டைம் வெளியில் போகிறதுக்கே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால தான் மார்கழி மாதத்தில் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள். அப்பேற்பட்ட மார்கழி மாதத்தை முதலாக கொண்டு நம்ம தமிழ் மாத பலன்களை நம்ம அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் என்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை மார்கழி மாதம் 30 நாட்கள். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்திங்கன்னா, மார்கழி 4ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு மார்கழி மாத அமாவாசை அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் 30ஆம் தேதி அன்னைக்கு. டிசம்பர் 31 கார்த்திகை விரதம். அதாவது டிசம்பர் 31ங்கிறது மார்கழி 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதம், கிருத்திகை நட்சத்திரங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்தசி திதி அன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை, ஆருத்ரா அபிஷேகம். ஆருத்ரா தரிசனம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், ஜனவரி 3ஆம் தேதி ஆருத்ரா அபிஷேகம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய விசேஷமான நாள், அதாவது நடராஜருக்கு உண்டான விசேஷமான நாள். அதே சமயம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதாவது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுர்மாத பூஜை முடிவு, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி அன்னைக்கு தனுர்மாதம் பூஜை முடிவு. ஜனவரி 14ஆம் தேதியும் தனுர்மாத பூஜை உண்டு. ஆனால் அன்றைக்கி போகி பண்டிகை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அன்றைக்கி ஜனவரி 14ஆம் தேதி அன்றைக்கி மதியம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மகர சங்கராந்தி நாள். அந்த தை மாதம் பிறப்புங்கிறதுனால தைப்பொங்கல் அன்றைக்கி தான் கொண்டாடுறோம், ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி. ஜனவரி 14 போகி பண்டிகை, ஜனவரி 15 தைப்பொங்கல், தை மாத பிறப்பு. இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா, மெயின் குறிப்பாக குரு மிதுன ராசியில் இருக்கார், கேது சிம்ம ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகுறாங்க. புதன் சுக்கிரன் மார்கழி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்கழி 14, அதாவது டிசம்பர்
29 அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 12ங்கிறது வந்து 28 மார்கழி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியான ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மதியானம் 3 மணி 1 நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் தான். இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சுவாதி நட்சத்திரத்தில். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களுமே கொஞ்சம் வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள், மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். துலாம் ராசி நண்பர்களுக்கான மார்கழி மாத பலன்கள். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. ஆனால் தேய்பிறை சந்திரனா. இந்த மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனசு சஞ்சலம் இருக்கும். யாருக்கிட்டையாவது சண்டை போடணும், வேலை செய்கிற இடத்துல ஒரு மனஸ்தாபம். ஆக்சுவலாக இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் பேசுகிற விதம்தான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அருமையான விஷயம். நீங்கள் சொல்கிற விதமே தப்பு. அந்த சொல்கிற விதத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ். ஆனால் சொல்கிற விதத்தை மாற்றிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பிரயத்தனப்படுறேன். அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தில் குறைவு இருக்காது. வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. வேலை சம்பந்தமாக உங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. புதிய வேலை முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் முயற்சி தான் உங்களுக்கு. சில சமயம் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு எதிரி கிடையாது, உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் எதிரி. அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி, புதுசாக கடன் வாங்கலாமாங்கிற யோசனை, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதை கடனை வாங்கி கடன் அடைக்கக்கூடாது. இப்போது இட் இஸ் நாட் த ரைட் டைம். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கணும், ஒரு கேட்ரிங் ஆரம்பிக்கணும், ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நீங்கள் கடன் வாங்கலாம். ஆனால் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிற இருக்கக்கூடிய கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கலாமான்னா இட் இஸ் நாட் அட்வைசபிள். அதே சமயம் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறாரு. அதுவும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசிக்கு அப்புறம் தான், அதாவது மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதத்தில் தான் அவர் பயிற்சி ஆகிறார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு இப்பொழுது வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஆனால் உடம்பில் ஏதாவது வியாதி, கிரானிக் இல்னஸ் இருந்தது, ப்ரீ ஃபிக்ஸ்டு டிசீஸ் இருந்ததுன்னா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளை சந்தித்து அகமகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சில விஷயங்கள் மனசில் கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. எதிரிகள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் எனக்கு காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு உங்கள் வார்த்தையால் தான் பிரச்சனை. எதிரிகள் மறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் டைரெக்டாக வெளியில் வந்து மோதிட்டால் பிரச்சனை இல்லை. இப்போது டைரெக்டாக அந்த காலத்தில் வந்து மகாபாரத காலத்துலலாம் வந்து கத்தியை வச்சு நேராக சண்டை போடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. கத்தி எடுத்து குத்திட்டா முடிஞ்சு போச்சு. ஈவன் இங்கிலீஷ்காரன் வர வரைக்கும். ஆனால் இங்கிலீஷ்காரன் எப்போ வந்தானோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா மறைமுக தாக்குதல்கள் ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ இந்தியாவில் மறைமுக தாக்குதல்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள், குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதாந்திர பரிகாரங்கள்னு ஆங்கில மாத பலன்களை சொல்லின்னு இருக்கோம். அதில் மாதாந்திர பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பெரிய நஷ்டங்கள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம். மார்கழி மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு எந்த நல்ல விஷயத்தெல்லாம் துவக்கலாம். திருமண விஷயம் அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இது தெய்வத்துக்கு உண்டான மாதம்னு நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் திருமண விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம்.
ஆனால் பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். பெண் பார்க்கும் படலம்லாம் பண்ணலாம், திருமணத்தை மட்டும்தான் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்களுக்கான பரிகாரத்தை செய்வது இது சிறந்த மாதமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு சனி இடப்பெயர்வுகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பலன்களை செய்து பரிகாரங்களை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை ஆசீர்வாதமாக சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ராசிக்கும். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய மார்கழி மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம். இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம். அதாவது 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். அதனால் 6 மாதம் ஆடி மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6 மாதம் தனுர் மாதம் வரலும் தட்சிணாயனம் வரும். இந்த தட்சிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது. அதனால் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. பொதுவான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கோவில்கள், அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே கோவில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, ஆண்டாளுக்கும் சரி, நாயன்மார்களுக்கும் சரி, மிகப்பெரிய சிவன் கோயிலுக்கும் சரி, வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்கிறது. மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 3-3:30 மணிக்கு பஜனை, அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது. ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் எர்லி மார்னிங் மார்கழி மாதத்தில் முடிச்சுக்கிறது அப்படி ரொம்பவும் விசேஷம். உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம். கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு, தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தாலேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போது புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார்.
ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தேனால் 21 21/12 குரு வக்கர நிலையில் வந்து மாறுறார். அதற்கு பிறகு சுக்கிரன் 22 தனுசுக்கு போகிறார். 27 அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள், அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா 12 ஆழ்வார்களில் பெண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்ச 30 நாட்கள் வரக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தேனால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தேனால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. இந்த வருஷத்தினுடைய, அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வருது. அதற்கு பிறகு பார்த்தேனால் 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம், மிருத்யுஞ்சய, அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள். அதாவது மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுவான். உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. அதாவது தீர்காயுஸ் இருக்கிறதுக்கு, உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ, இல்லைன்னா ஆற்றுல வந்து மார்கழி மிருகசீரிஷத்து அன்னைக்கு அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம். அதற்கு பிறகு 3/1/2026 அன்றைக்கி ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதம் பார்த்தேனால் அதாவது 11/1/2026 அன்றைக்கி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27வது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வல்லின்னு சொல்லக்கூடிய 27வது பாசுரம். அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்றைக்கி போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம், எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த மாதம், அதாவது விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வருடம் உண்டான காலகட்டத்தில் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது 2ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் குருவின் பார்வை இருக்குது. அதனால் வந்து எதுவும் வந்து உங்களுக்கு
எது நீடோ அந்த அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா முதல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் கிரகம் இந்த மாதம் வந்து அதாவது மாற்றம் அடைகிறது வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது 10ஆம் இடத்துலேருந்து, அதாவது குரு 10ஆம் இடத்துல வக்கரகதியிலிருந்து அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். என்றைக்கு போகிறாருன்னா 21/12/2025 அன்றைக்கி அவர் குரு வந்து மாறுறார். இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் போகிறது ரொம்ப பெரிய விசேஷம். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சி ஸ்தானம். எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குருவின் பார்வை வேறு வருது. புத்திரகாரகனானவர் அதாவது புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அதாவது புத்திரகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. அவர் வந்து புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய சனியினோட வீடான கும்பத்தை பார்க்குறார். புத்திரஸ்தான அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். சந்தோஷத்திற்கு பஞ்சமே இல்லாத காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து, ஏன்னா தனுர் மாதம்னாலே 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஆண் மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மலட்டுத்தன்மை அற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவர்களுக்கு கவுண்ட்ஸ் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்திங்கன்னா கலைத்துறையில் பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. 21ஆம் தேதி குரு மாறுறார். அதுக்கப்புறம் வந்து 22ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரனும் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் புதன் 25ஆம் தேதி போகிறார். இந்த மாதிரி இருக்கிறதுனால 5ஆம் இடம் 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இளைய சகோதரர்களால் அதிக லாபம் ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் அமையிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நல்ல ஒரு பெரிய ஏற்றம். அதனால் புதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாகவும் குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரும். கலை துறையில் இருக்கிறவங்களுக்கு, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்லபடியாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய மாறுதல்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் 3ஆம் இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. 4 கிரகங்கள் இருக்கிறதுனால எல்லாவித முயற்சியும் வெற்றி பெறும். ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் அதாவது 8ஆம் இடத்துல மறையும் பொழுது, அதாவது மதிகாரகன் மறையும் போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் வந்து உங்களால் முடிஞ்ச பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க. அந்த சந்திராஷ்டம தினம் என்ன இன்றைக்கின்னா 31/12/2025 2ஆம் தேதி வரலும் 2/1/2026 வரலும் வந்து சந்திராஷ்டம தினம். இந்த மாதத்தில் வந்து இந்த துலா ராசிக்காரர்கள் அந்த கண்டிப்பாக மல்லிகை பூ வாங்கி கொண்டு போய்
இங்கே இதில் கொண்டு போய் கொடுங்க, அதாவது வரதராஜனுக்கு போய் சாத்திட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற பட்டாடை, வெள்ளை நிற வேஷ்டி, அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போய் அந்தணர்களுக்கு தானம் கொடுங்க. பால் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்க, பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அளப்பரிய ஒரு பெரிய செயலை செய்யக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். அது இன்னும் சிறப்பான பலன். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார், அப்புறம் 3ஆம் இடத்துக்கு வர்றது. அத்தனையுமே பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் இருக்குது. 3ஆம் இடம்னா என்ன, அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்காங்க, செவ்வாய் இருக்காங்க. இந்த மாதம் 14ஆம் தேதி புதனும் அங்கே போயிடுவார். இந்த 3ஆம் இடம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம். முயற்சி, நம்முடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை இறைய அருளால் வெற்றி அடைவதற்கான ஸ்தானம் 3ஆம் இடம். அங்கே தான் கிரகங்கள் பூரா உங்களுக்கு வந்து இருக்குது. முதல்ல உங்களுக்கு தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். இதுக்கு முன்னாடி தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள், அன்வான்ட் திங்கிங் அத்தனையும் தகர்த்தெறியப்படும். ஸோ உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், எண்ணம், சிந்தனை, துணிஞ்சு செயல்படுறதுக்கான வாய்ப்பு, எதையும் ஃபேஸ் பண்ணுவோம் தைரியமாக அப்படிங்கிற எண்ணங்கள், மனநிலைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வரலைன்னா கூட அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களுடைய லைஃப்பில் வருவாங்க, தொடர்பு கொள்வாங்க. இது அத்தனையும் நடக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது இல்லாமல் உறவுகளால் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலம் பண்ணுவார். குறிப்பாக புதன் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்போது டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்க, மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்ல. அதுலேயும் ஏஜென்சி வச்சுருக்கவங்க அத்தனைக்கும் பரவாயில்ல. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல வருமானம், சம்பாத்தியம் அத்தனையுமே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்று சேர்வதற்கு, ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரையாவது நம்பி தான் ஆகணும். அந்த நம்பிக்கைக்குரியவங்களாக இந்த மாதம் நிறைய பேர் இருப்பாங்க. வாழ்க்கையில் யார் நல்லவங்க கெட்டவங்க உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். பட் உங்களுடைய முயற்சியை விட்டுறாதீங்க. சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. சனி வேற பார்க்குறார். சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எதையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. உடனே செய்யுங்க. இந்த மாதம் வெற்றி என்பது பிரகாசமாக இருக்குது. லாங் டேர்மாக நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, ப்ராஜெக்டில் சக்ஸஸ் பண்ண நினைக்கிறவங்க, உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. கிரகங்கள் வலிமையாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதுலேயும் அசால்ட்டாக இருக்காதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு விற்பதற்கான வாய்ப்பு மார்கழி மாதமாக இருந்தாலும் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். என்டர்டைன்மெண்ட் எதிர்பாராத விதமாக என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டூர் ட்ராவல் இருக்கும். யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக நீங்கள் போகிறதுக்கு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது. ஆறக்கூடியவன் குரு 9ல் இருக்கார். வேலை இருக்குது. வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுக்கு சப்பார்டினேட், உங்களுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஃபீல்டில் நிறையவே உண்டு. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார். வேலை இருக்க வழியே அதில் வச்சு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. உங்களால் சில விஷயங்களை டாலரேட் பண்ண முடியாத சூழ்நிலைகள், வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள், இதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் இந்த மாதம் ஆகணும். அதுக்காக வேலையை விட்டவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, ஏஜ் ஆனவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க.
இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதத்தில் இருங்க. இது ரொம்ப முக்கியம். அதுலேயும் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடக்கி வாசிங்க. குறிப்பாக யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம். ஏதாவது சர்ஜரி பண்ணணுன்னா பண்ணிடுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. 2 பேருமே ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்குது, எனக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களும் உங்கள் ஹெல்த்தை பற்றி பயப்படாதீங்க. இது இல்லாதவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப திரும்ப சொல்கிறேன் முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் வருமானங்கள் நார்மல். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேர் மார்க்கெட்டில், ரேஸில், லாட்டரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். குறிப்பாக கேஷினோவில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்கும். பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும். நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். ஒரு கவர்மெண்ட், நல்ல ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சனி பார்க்குறது. வசதி இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. ஸோ அவர்களால் நட்பு வட்டாரம் பெருசாக டெவலப் ஆகும். அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாருடைய பணமாவது கையில் பொருள் இருக்கும். யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் பெரும்பாலும் பெரிய ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணுவீங்க, டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க. ஒரு லாங் ஜேர்னியோ ஒரு ஷார்ட் ஜேர்னியோ போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளாக விற்காத ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அண்டர் எஜுகேஷனில் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் லைஃபு யாருக்கிட்டையும் பெருசாக அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. பின்னாடி அதெல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிடுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதம் முழுவதுமே முழு முதற் கடவுள் விநாயகரையும் அவருடைய சகோதரர் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.